லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. கேரளாவின் உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா நமது முதல்வர் விஜயை சந்தித்தார். போதை கடத்தல் கும்பலை ஒழிக்கும் ஆபரேஷன் துஃபான் தொடர்பான நடவடிக்கைகள் பற்றி முதல்வருடன் கலந்துரையாடினார். இந்த விவகாரத்தில் தமிழகத்தின் ஒத்துழைப்பையும் அவர் கூறினார். தமிழக கேரள எல்லையில் போதையை ஒழிக்க பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்றும் இந்த ஆபரேஷனுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாகவும் முதல்வர் விஜய் உறுதியளித்துள்ளார். Kerala government has already started Operation Tufan. It's a narco hunt, and for last 43 days we are successfully organizing this program. More than 6,000 people were arrested, and 5,500 cases were booked, and more than 100 people are still in the jail. Their properties were confiscated by the government. Drug menace is the biggest issue, not only in any state, everywhere in the country. So we came here to seek the help of the Chief Minister for helping us in the borders. Last week there was a meeting of the DGPs. All the DGPs of the 5 states were there, and we discussed and we made a plan how to wage war against this drug mafia. And today we discussed with the Chief Minister about the various aspects of the operation. He fully supported the Operation Tufan. He said that the entire Kerala-Tamil Nadu border will be in totally sealed, and both the states will, the police forces of both the states will work in hand to nab those people who are trying to to give or sell the drug materials in both the states. I am very thankful to the Chief Minister Vijay. He has taken a strong decision in Tamil Nadu also. கேரளாவில் முதல்வர் சதீஷன் தலைமையிலான காங்கிரஸ் அரசு போதை புழக்கத்தை ஒழிக்கவும் கடத்தல் நெட்வொர்க்குகளை அழிக்கவும் ஆபரேஷன் துஃபாரை தொடங்கியிருக்கிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 600 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5500 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. 100 பேர் சிறையில் உள்ளனர். அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போதை ஒழிப்பில் தென்னிந்திய மாநிலங்களின் பங்களிப்பையும் எதிர்பார்க்கும் கேரளா கடந்த வாரம் தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகா மாநிலங்களின் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆபரேஷன் தொடர்பாக ஆலோசனை நடத்தியது. அதன் தொடர்ச்சியாக கர்நாடக முதல்வர் சிவக்குமாரை கேரள அமைச்சர் ரமேஷ் சந்தித்தார். தற்பொழுது தமிழக முதல்வரையும் சந்தித்து ஒத்துழைப்பை கேட்டிருக்கிறார்.